அனைவருக்கும் வணக்கம். சிவி பயண வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற மக்களே. போன காணொலியில் நம்ம இந்த ஷில்ஹான் அப்படிங்கிற இந்த மலை உச்சியிலேருந்து கடல் மட்டத்திலேருந்து 3000 மீட்டர் உயரத்தில் இருக்கிற அந்த மலை உச்சிக்கு இங்கேருந்து சுற்றி இருக்கிற மலைகள்லாம் சுற்றி பார்த்தோம். இந்த காணொலியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஷில்ஹான் மலை உச்சியிலே பார்த்திங்கன்னா ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் இந்த ஸ்விஸ் ஆர்மி நைஃப் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த சுவிட்சர்லாந்தில் செய்கிற அந்த பிரத்யேகமான கத்திகள் ஆகட்டும், அப்படி இல்லைன்னா சுவிட்சர்லாந்தில் செய்கிற அந்த இனிப்பு பண்டங்கள், இல்லை இந்த படிகார கற்கள், இந்த மாதிரி நிறைய பொருட்களை வச்சு இங்கே ஒரு கடை இருக்குது. அந்த கடையை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்தோம்னா, ஷில்ஹான்லேருந்து கீழே வரும்போது இந்த பிர்க் அப்படிங்கிற இடத்துல 2700 மீட்டர் உயரத்தில் ஒரு இந்த மலையை ஒட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்படி சுற்றி ஒரு நடைமேடை படிக்கட்டு வச்சு நடைமேடை அமைச்சிருக்காங்க. அதில் அப்படியே இறங்கி வர போகிறோம். திகிலான பல சம்பவங்கள் இருக்குது. இதுதான் இந்த காணொலியோடைய முக்கியமான பகுதினே சொல்லலாம். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். நல்லா அந்த இது இந்த சுவிட்சர்லாந்து கத்தின்னு சொல்கிறாங்களே, நிறைய இதை வச்சு இந்த மாதிரி எல்லா இதுவும் இருக்கும். அப்படி கீறுறது, அறுக்கிறது, வெட்டுறதுன்னு கத்தி வகை வகையான கத்திங்க இருக்கும். இந்த கத்திரிக்கோல்லேருந்து எல்லாமே வச்சுருக்கிற மாதிரி. கத்தி வைக்கிறதுக்கு உரம் முதல் கொண்டு பாரு, 2300 ரூபா அந்த உரை. கத்தி வைக்கிற உரை கத்தியே 2500 ரூபா தான் ஒரு சில கத்தி. இந்த கத்தி பாரு 5000 ரூபா. 65ன்னா 650, 6500 ரூபா. இது 100 இல்லை சேர்த்துக்கணும், 6500 ரூபா. ஆமாம், அது அந்த சுவிட்சர்லாந்து கத்திக்குன்னே ஒரு மதிப்பு, தரமாக இருக்கும். அந்த இதில் செஞ்சுருப்பாங்க. அந்த பாரு, இந்த இராணுவ கத்தி, சுவிட்சர்லாந்து இராணுவ கத்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் இதை சொல்லி நிறைய விற்றுக்கிட்டு இருக்கானுங்க. அது உண்மையானு தெரியாது. இது மாதிரி ஏதாச்சும் வாங்கிக்கலாம். இந்த இது ஏதாச்சும் வாங்கிக்கலாம். இந்த இது மாதிரி ஏதாச்சும் அட்டை வாங்கிக்கலாம். தெரில, எழுதியிருப்பாங்க பாரு. ஒன்று 12 ரூபாயா, 120 ரூபா. அது அட்டை, நிறைய அட்டை சேர்ந்தது வாங்கினோம்னா 750 ரூபா. இந்த படிகக்கல்னு சொல்லி வச்சுருக்காங்க பாருப்பா. படிகக்கல் கல்லுக்குள்ளே இது வளரும். இது இப்படியே கல் வளரும் உள்ள பாறைக்குள்ளே. அந்த இங்கே இருக்குதுல்ல, அந்த மாதிரி. அது எந்த கல்லுக்குள்ளே இருக்குதுன்னு நமக்கு, அது அழகுக்காக வாங்கிட்டு போய் வைக்கிறது. அது சும்மா அழகுக்காக வைக்கிறதா? ஓ, அதுக்குள்ளே மிட்டாய் இருக்குது. அதுக்குள்ளே இந்த மிட்டாயை டப்பாவில் போட்டு வச்சுருக்க மாதிரி அந்த இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அதை நீ வாங்கி சாப்பிட்டா இதுக்குள்ளே வச்சுக்கலாம். சும்மா அந்த அலமாரியில் காட்சிக்காக வச்சுக்கலாம். அலுமினியமா இருமான்னு தெரியலையே. சாப்பாடு எடுத்துகிட்டு போறியா? ஏமா நீ வேற. அது சாப்பிட்டு சும்மா அழகுக்காக வச்சுக்கலாம். சுவிட்சர்லாந்துலேருந்து வாங்கினதுன்னா இந்த படிகக்கல்லை வெட்டி வச்சுருக்காங்க பாரு, ரெண்டா. இது அப்படியே கல்லுக்குள்ளே வெளியே இருக்கிற கல். பார்த்தா எப்படி தான் இதை கண்டுபிடிப்பாங்களா உள்ளே இது இருக்கும்னு தெரியல. கல் தான் அது. அது 3000 ரூபா. இதுவும் கல் தான். இதெல்லாம் கையில் போடுறது. இதெல்லாம் 1250 அந்த மாதிரி. கையில் இந்த இதெல்லாம் வீட்டில் சும்மா வச்சுக்கிறது. இதில் ஓட்டை போட்டு தான் கழுத்தில் மாட்டிடுவாங்க. அது நம்ம ஆஸ்திரியாவில் ஒரு இடத்துல காட்டுறேன். இதுக்குன்னு ஒரு சிறப்பான இடம் இருக்குது, ஹால்ஸ்டட்னு ஒரு இடம். அங்கே போனோம்னா நல்லா கம்மியாக. இது இங்கேயே உருவாச்சு. இது எந்த நாட்டில் உருவானதோ இங்கே கொண்டாந்து வச்சு விற்கிறாங்க. ஆமாம், அந்த கல் பின்ன அங்கே சுவிட்சர்லாந்துலேயே எடுத்த கல் அது. அதுக்கு நீ ஆற்றுல ஒரு கல்லை பொறுக்கிட்டு போய் நம்ம ஓட்டை போட்டுக்கிட்டா கூட அது சுவிட்சர்லாந்துலேருந்து எடுத்துகிட்டு அந்த கல் ஞாபகம். நான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஏற்கனவே.
இந்த கல் அந்த கல் சைனிங் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இல்லை, இதை கல்லை எடுத்து தேய்ச்சது கிடையாது. இது வந்து படிகம் கல்லு. அதை நான் சொல்ல, இதை சொன்ன அதையும் தான் சொல்கிறேன். அது தானா இது இப்படிதான். இது பெயிண்டிங் மேலே பெயிண்டிங்லாம் பண்ணல. இது மேலே வேணால் எதுவும் ஆகாததுக்கு பூசியிருப்பாங்க மேலே. இது உள்ளே வந்து சிலேட்டுக்கு கூட ஆகும்னு சொன்னால அங்கே கல். இது பாறைக்குள்ளே இந்த மாதிரி தானாக முளைக்கும். இதுக்கு பேர் கிறிஸ்டல்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழில் படிகக்கல். ஒவ்வொரு வண்ணத்துலேயும் இருக்கும். இதே மாதிரி தான் உயரமாக வளர்ந்துருக்குது. அது தேய்ச்சி எல்லாம் பாலிஷ் பண்ண முடியாது. இந்த இது வந்து வெறும் கல். வெறும் இந்த வண்ணத்தில் இருக்கிற கல்லை எடுத்து உருண்டை வடிவத்தில் இதை மாற்றிருக்காங்க. இது நீ சொல்கிற மாதிரி பண்ணது உருண்டை வடிவத்தில் அதை தேய்ச்சி எடுக்கிறது. ஆமாம், இது கல் தான். பச்சை அது தெரில என்ன வண்ணத்தை பவளம்னு சொல்லுவாங்கன்னு. ஒருவேளை இளஞ்சிவப்பை தான் பவளம்னு சொல்லுவாங்களா இல்லை பச்சையை பவளம்னு சொல்லுவாங்களா எனக்கு தெரியல. பவளை பாறை அது வேறு, அது தண்ணிக்குள்ளே. இப்போ இந்த கல்லுக்குள்ளே வளர்றதில்ல, அது வேறு, அது கிறிஸ்டல். அது இந்த மாதிரி அது தானாகவே அந்த மாதிரி முளைச்சி பெருசு பெருசாக வரும். இந்த அங்கே வந்துருக்கு பாரு இந்த மாதிரி. இதுவும் வந்து தானாகவே இந்த வடிவத்தில் தான் அது வரும். இதை யாரும் தேய்ச்செல்லாம் இப்படி ஆக்கல. இன்னும் பெருசு பெருசாக வரும். அது சாவி கொத்து கூட 1000 ரூபா. சும்மா சாவி கொத்து. இது பிகில் வரும் போல் இருக்குது. இதில் பிகிலே அதில் அந்த வழிகாட்டி திசை காட்டி இருக்குது. இது ஏதோ ஒரு பேனா, சாவி கொத்து பேனா. இது எவ்வளோ? எல்லாம் 1000க்கு கம்மியாக இல்லை. இது 1250. 1000 ரூபாய்க்கு கம்மியாகவே எதுவும் இல்லை இங்கே. Yeah. This is not more here. Okay. You can make the cable car. Yes. The mountain here, the house. Yeah. And I love Switzerland. And then you have to select which one do you need. Okay. And then here 2 francs 20 cents. At first look which one. Which one at first. Okay. Okay, I have to select here first. Yeah. Okay, I see. But better you see here at first. This is only I love Switzerland. Yeah. This is the house from here. Piscloria. Yes. And this is the cable car. Okay, I think I need Piscloria. Okay, good choice. Yeah. Thank you. Genau, stop. Yeah. Well, And then 2 here. Oh, thank you very much, ma'am. 20 on the right side. Here? And then put in. No, the first one. And now turn on. Now I have to work hard. At the beginning it's easy and then you need more power. You can feel? Yes. Thank you. Dankeschön. It's good? Yes, it is. Yeah, perfect. It is very good. Very good. Thank you very much for your kind help. Of course. Good day. Have a nice day. Thank you. அந்த காசை போட்டு அதை அமுத்தி அந்த காசுலேருந்து இப்படி எடுத்தாச்சு முத்திரை. நினைவு பெருசு இதுவாக. ஆமாம், 2 ஃப்ராங்கை போட்டால் அதை செய்கிறதுக்கு 20 ஃப்ராங்கை போட்டால் வந்துடுது இப்படி. நீ சின்ன கல்லே செதுக்குனாங்க. நீ எங்கே பாரு எவ்வளோ பெருசு முளைச்சிருக்குதுன்னு. அது பெரிய பாறைக்குள்ளே முளைச்சிருக்கும் இந்த மாதிரி. மலை குகை கீழே இருக்க பெரிய பாறைக்குள்ளே கூட இருக்கும். இங்கே வர்றதும் போகிறதும் ஒன்று தான், 2 கிடையாது. இந்த இடத்துக்கு வர்றது மட்டும். எல்லாம் பனிச்சரிக்கிட்டு விளையாடுறவனு. அங்கெல்லாம் வெறுங்காலில் வரக்கூடாது. ஏப்பா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ அவனோட பற்றி? இதுலேயே அவங்க சறுக்கிட்டு வருவாங்கப்பா. நேராக அப்படி இறங்க மாட்டாங்கப்பா. இறங்கினா வேகம் கூடிடும்.
இடது வலதுன்னு வருவாங்க. வளைஞ்சு வளைஞ்சு எங்கேருந்து அப்படியே வலது பக்கம் போகிறது, அங்கேருந்து அப்படியே வலது பக்கம் இடது பக்கம் வர்றது, அந்த மாதிரி. எடுத்து பாரு, கை ரொம்ப நேரம் வச்சுருந்தா இதுவாகிடும். கீழே இந்த பக்கம் கிடக்குது பாருமா, நீ இந்த அதெல்லாம் நிறையா கிடக்குது. விரைச்சிடும் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா. தொடச்சிக்க உருகுது, உருகி அப்படியே கொட்டுது. இங்கே பாரு, அப்பா இங்கே வரியா? அங்கேருந்து வந்தோம். ஆமாம், அந்த உச்சியில். இங்கே வாமா. கீழெல்லாம் பார்க்காதம்மா. கீழே பார்த்தா இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி தலையில் 1000 கிடக்கும். அதெல்லாம் ஏன் பார்க்குறேன்? அம்மாலாம் அதில் வராதுன்னு நினைக்கிறேன்ப்பா. அம்மா இந்த படிக்கட்டை அப்படி ஏதோ பார்த்து பஸ்ஸாக வருது. பரவாயில்லையே. கீழே எவ்வளோ மீட்டருன்னு தெரியல. ஆனும் எனக்கு பயம் இல்லை. இதுக்கே பயந்தா இப்போ கீழே அதில் போய் நடக்கணும். அங்கே ஒரு படிக்கிட்டு தெரியுது பாரு. சரி, இங்கே வந்து நில்லுங்க, அங்கே ஒரு படம் எடுப்போம். ஏன் இருக்கட்டும்பா. சரி, கழட்டுறதுன்னா கழட்டு. உடஞ்சிக்கிட்டு விழுந்து விடுமான்னு தான். எடுக்கிறேன். நம்ம அப்படியே இங்கேருந்து கீழே இறங்கி இதில் போய் நடந்துட்டு வரணும். மலையை ஒட்டி அதில் நடந்தால் தான் அப்படியே திகிலாக இருக்குமா. அது பேரே திகில் நடை, திகில் பயணம்ன்றாங்க. கட்டை பரவாயில்ல, கட்டை இல்லாமல் இந்த பக்கம் தனியாக தொங்குது பாரு சங்கிலி, அதில் நடந்து வரணுமா. இறங்குமா போம்மா. கையில் க்ளவுஸ் போடாமல் பிடிச்சிட்டு வர கை விரைச்சிடும். கையில் வச்சிருப்பாரு. அம்மா வைக்கிற மாதிரி காலை குறுக்கால வைக்கணும், வேற வைக்காம பட்டையா வச்சுக்கணும். நீங்க மாத்துறீங்களா? 3 பேர் இல்லை, நீ 10 பேர் கூட போகலாம். போ பின்னாடி ஓடி விடு சீக்கிரம். கீழே பாத்தீங்களா? கீழெல்லாம் பார்க்கல. செல்லாத்தா, இந்த விவேக் ஒரு படத்துல மலேசியால போய் செல்லா மாறியாத்தா அப்படின்னு இங்க எங்கடா தொங்கிட்டு இருக்கிற? அதெல்லாம் கயிறு பிடிச்சி வரவங்க அதுக்கு தான் தெரியும். கயிறுல நடக்கிறாங்க, குச்சி வச்சுட்டு அதே குச்சி பேலன்ஸில் தான் அவங்க நடக்கிறாங்க. நீ வெறாலெல்லாம் நடக்க முடியாதுப்பா. அப்பா
போகலாம். அந்த பனியையும் பொருட்படுத்தாமல் அதுக்கு பின்னாடி பூக்கள் அப்படியே பூத்துருக்கு பாரு. இங்கே கீழேயே இருக்குது பாருமா. எல்லாருமே வந்துட்டாங்க. சும்மா அருமையாக பூத்துருக்கு. எவ்வளோ குளிர், எவ்வளோ இது, ஒரு சிறு உயிர் அப்படியே பூத்துருக்கு, தாங்கி நிற்கிது. பெர்க்லேருந்து கிளம்பியாச்சு மக்களே. அப்படியே கீழே போனோம்னா அடுத்து வந்து மூரன் அப்படின்ற ஊர் முன்னாடி போன காணொலியில் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, அந்த ஊருக்கு போக போகிறோம். இங்கே பாருங்கள் காட்சி. அப்படியே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மலையில் அப்படியே முழுக்க பனி, இன்னொரு பக்கம் கீழே அப்படியே பச்சை பசேர்னு புல்வெளி. செமையாக இருக்குது இந்த காட்சி பார்க்குறதுக்கே. அந்த எதிர்க்க இருக்க மலை வந்து ரொம்ப உயரமான இடத்துல இருக்கிறதுனால அங்கெல்லாம் இன்னும் பனியாக அப்படியே இருக்குது. இது வந்து கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால பனியெல்லாம் உருகிருச்சு. வாங்க அப்படியே அடுத்து நம்ம மூரன் போவோம். இந்த மூரன் வந்துருச்சு. இது ஒரு சின்ன மலை கிராமம். சுவிட்சர்லாந்தில் ஒரு மலை கிராமம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மூரனில் போய் ஒரு 2-3 தெருவை நடந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு வருவோம். பெருசாக வேறு எதுவும் இங்கே பண்ணுறதுக்கு இல்லை. அப்படியே இங்கே வீடுகள் இல்லை தோட்டங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சும்மா பார்க்கலாம் வாங்க. இந்த பேனு தவ மாதிரி இருக்குது நம்ம ஊர் காட்டிலெல்லாம் முளைச்சி பெருசு பெருசாக அந்த மாதிரி. அதே மாதிரி தான். அப்புறம் அப்படியே இந்த மூரன்லேருந்து பார்த்தோம்னா இந்த மலை பின்னாடி அந்த இதெல்லாம் தெரியுது, பனிமலை எல்லாம். குளிர்ச்சின்னா போட்டுக்குமா, அதெல்லாம் இருக்கட்டும். அம்மா, இந்த மான் கொம்பு ஆட்டு கொம்பெல்லாம் பாடம் பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க பாரு. இந்த வேட்டையாடுற மானோடைய இதெல்லாம் அப்படியே அந்த மான் கொம்பு வச்சுருக்காங்க பாரு, மண்டையோடு சேர்த்து. அந்த நாளே இதெல்லாம் இல்லை, இப்பயும் கூட தான் சுட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. அதில் எழுதியிருப்பாங்க ஒரு இதில் வந்து என்னென்ன வருஷத்தில் அதை சுட்டதுன்னு தேதியெல்லாம் போட்டிருப்பாங்க அதில். எல்லாம் இந்த மாதிரி இந்த பூக்களை வைக்கிறது அது இது பண்ணுறது தான் உங்களோட இதுவே. அந்த நாளையில் அந்த பனியில் நடக்கிறதுக்கு தேவையான அந்த பல்லாக வச்சு அப்படி காலணி செஞ்சது. இது ஆட்டோடைய காலை அப்படி காட்டுறாங்க, அது எப்படி இருக்குதுன்னு. இந்த மலையில் ஏறின ஆட்டு, இந்த மலையில் மேயிற ஆடோட இது. இந்த ஆடு இந்த கால் இருக்கிறதுனால தான் இந்த பாரு அங்கே எப்படி ஏறுது பாரு அந்த பாறை மேலே. இதை விட இன்னும் செங்குத்தான பாறையெல்லாம் ஏறும் அந்த ஆடு. பயப்படாதம்மா, பிடிச்சிக்க அப்படின்னு வச்சுருக்கோம். இந்த அங்கே போய் நின்று படம் எடுத்துகிட்டு வர்றாங்க. நல்லா இருக்கு அந்த இடம்னு. அது வந்து இது தங்குற இடம், விடுதி, தங்குற விடுதின்றதுனால விட்டுருக்காங்க. இந்த செடி தாம்மா வச்சுருப்பாங்க வாங்கி. அரிசியா? மண் பாக்கெட்டு 40 லிட்டர் மண் வந்து 700 ரூபா. அது அது இதை வெர்மி கம்போஸ்ட்டு அது இதுன்னு நீங்கள் இந்த நார் அதெல்லாம் போட்டு செய்கிறீங்களா அந்த மாதிரி. பழத்துக்கு எது எதெல்லாம் வைக்கலான் இருக்குது பாரு. பழம் பூச்செடிக்கு இதை பயன்படுத்திக்கலாம். கிழங்கு வகைகளுக்கு இதை நீ பயன்படுத்த முடியாது. அது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வகையில். அது இந்த சிவப்பு பூ இதை தான் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு காலதர்லேயும். அப்படி வெளியே வச்சுருப்பாங்க. இங்கே இந்த அங்கே சுவிட்சர்லாந்தில் அந்த மர வீட்டில் அது ரொம்ப அழகாக இருக்கும். சிவப்பு வண்ணத்தில் எல்லா இதுவும் இருக்கிறது நல்லாயிருக்கும். எல்லா வீட்லேயுமே அது வச்சுருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும், இன்னும் ஒரு 10 நாள். இது மளிகை கடை தான் இந்த கூப் அப்படிங்கிறது. அங்கேருந்து ஓரமாகவே வாங்க, வண்டி ஏதோ வருது.
இந்த வீட்டில் நீ பார்க்குற எல்லா ஜன்னல்லையும் அந்த மாதிரி அந்த பூச்செடி வச்சுருவாங்க. இந்த நாட்டில் எதுவும் சட்டங்கிட்டம் போட்டிருக்காங்களான்னு தெரில. எல்லா ஜன்னல்லையும் அந்த இது தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க பார்த்தியா, எல்லா ஜன்னலுக்கு வெளியும் அதிலெல்லாம் அந்த பூச்செடியை வச்சுருவாங்க. ஏதோ தெரியல. சுவிட்சர்லாந்துலேருந்து கிளம்பியாச்சு மக்களே. நேராக ஆஸ்திரியா போக போகிறோம். நாளைக்கு வந்து நம்ம ஆஸ்திரியாவை சுற்றி பார்ப்போம். ஆனால் அந்த ஆஸ்திரியாவை சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இடையில இன்னொரு நாட்டுக்கு போக போகிறோம். சுவிட்சர்லாந்துக்கு பக்கத்துலேயே ஆஸ்திரியா தான் இருக்குது. இடையில என்னடா இன்னொரு நாடு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்னென்னு அதுக்குள்ளே நீங்கள் கணிச்சிருந்தீங்கன்னா கீழே கருத்தில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா அடுத்த வாரம் அது எந்த நாடு அப்படின்னு காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இந்த சுவிட்சர்லாந்தை நல்லா சுற்றி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். கீழே உங்கள் கருத்துக்களை எழுதுங்க. தொடர்ந்து பயணிப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.